நிஃப்டி பேங்க் ஒரு விழுக்காடு உயர்வு. HDFC and ஆக்சஸ் வங்கி அதிக லாபம். சென்செக்ஸ் 598 புள்ளிகள் உயர்ந்து 80,846 ஆகவும், நிஃப்டி 181 புள்ளிகள் உயர்ந்து 24,457 ஆகவும் உள்ளது. மிட் கேப் இண்டெக்ஸ் 508 புள்ளிகள் உயர்ந்து 57,509 ஆகவும், நிஃப்டி பேங்க் 587 புள்ளிகள் உயர்ந்து 52,696 ஆகவும் உள்ளது. நிஃப்டியில் அதானி என்டர்பிரைசஸ் 6 விழுக்காடு உயர்வும், அதானி போர்ட்ஸ் 3 விழுக்காடு உயர்வு. ITC, GST தொடர்பான வளர்ச்சி சரிவை சந்தித்துள்ளது. விண்ட்ஃபால் டாக்ஸ் நீக்கம் காரணமாக ரிலையன்ஸ், ONGC பங்குகள் 2 விழுக்காடு உயர்வு. சிப்லா பங்குகள் இன்றைய அமர்வில் கிட்டத்தட்ட 2 விழுக்காடு உயர்ந்து முடிவடைந்தது. GST வரி குறைப்புக்கு மத்தியில் நீவா பூப்பா 10 விழுக்காடு உயர்வு. ஸ்டார் ஹெல்த் 4 விழுக்காடு லாபம். மோல் பங்கு நவம்பர் மாதத்தில் 4 விழுக்காடு ஏற்றம். டொரண்ட் பவர் நிறுவனத்தின் 3500 கோடி QIP திறப்பு 5 விழுக்காடு உயர்வு. CE இன்ஃபோ இழப்புகளை நீட்டிக்கிறது. B2C வணிகத்தில் நுழைய அதன் திட்டத்தில் 9 விழுக்காடு சரிந்தது. இண்டுஜீன் பிளாக் டீல் ஒப்பந்தம் 4.7 விழுக்காடு பங்குகள் மாற்றிய பின்னர் 6 விழுக்காடு சரிந்தது. ஓலா கடந்த 8 அமர்வுகளில் 7இல் ஓலா லாபம் ஈட்டியது. பங்கு கிட்டத்தட்ட 6 விழுக்காடு உயர்ந்தது. NTPC கிரீன் பங்குகள் 10 விழுக்காடு உயர்வு. 1 லட்சம் கோடிக்கு மேல் விற்பனை. PVR புஷ்பா 2 வெளியீட்டிற்கு முன்பே 2 விழுக்காடு உயர்வு. KPIT டெக்னாலஜிஸ் பங்குகள் டிசம்பர் 3, செவ்வாயன்று 7 விழுக்காடு வரை உயர்ந்தன. உலகளாவிய தரகு நிறுவனமான JP Morgan KPIT டெக்னாலஜிஸ் மீது ஓவர்வேட் மதிப்பீட்டை பராமரித்த பின்னர் ஒரு பங்குக்கு 1900 ரூபாய் என்ற விலை இலக்கை கொண்டிருந்தது. வருண் பெவரேஜஸ் உணவு மற்றும் பான நிறுவனமான பெப்சிகோ நிறுவனத்தின் மிகப்பெரிய பாட்டில் பங்குதாரர்களில் ஒருவரான வருண் பெவரேஜஸ் லிமிடெட் பங்குகள் வர்த்தக அமர்வில் 5 விழுக்காடு வரை சரிந்தன. புகையிலை மற்றும் புகையிலை பொருட்களுடன் காற்றோட்டமான பானங்களுக்கு 35 விழுக்காடு சிறப்பு GST விகிதத்தை முன்மொழிய அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது. 35 விழுக்காடு விகிதம் தற்போதுள்ள 4 ஸ்லாப் கட்டமைப்பான 5 விழுக்காடு, 12 விழுக்காடு, 18 விழுக்காடு மற்றும் 28 விழுக்காடுக்கு மேல் இருக்கும் என்று அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. ஸ்விக்கி செப்டம்பர் காலாண்டில் 625.5 கோடி ரூபாய் நிகர இழப்பை அறிவித்தது. இது கடந்த மாதம் ஒரு பொது நிறுவனமாக மாறியதிலிருந்து நிறுவனத்தின் முதல் காலாண்டு அறிக்கையாகும். கடந்த ஆண்டு இதே காலாண்டில் நிறுவனம் 657 கோடி ரூபாய் நிகர இழப்பையும், ஜூன் காலாண்டில் 611 கோடி ரூபாய் இழப்பையும் பதிவு செய்தது. ஸ்விக்கி செப்டம்பர் காலாண்டில் 3601 கோடி ரூபாய் வருவாயை பதிவு செய்தது. இது கடந்த ஆண்டு 2763 கோடி ரூபாயாகவும், ஜூன் காலாண்டில் 3222 கோடி ரூபாயாகவும் இருந்தது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 3 அன்று 9 விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்ந்தன. பாதுகாப்பு தயாரிப்புகளுக்காக 2039 கோடி ரூபாய் மதிப்புள்ள விநியோக ஆர்டரை பெற்றுள்ளதாக நிறுவனம் கூறியது. சர்வதேச வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட விநியோக ஆர்டர்கள் 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். கிரானியூல்ஸ் இந்தியா லிமிடெட் கிரானியூல்ஸ் இந்தியா தெலங்கானாவில் உள்ள தனது ககிலாப்பூர் தொழிற்சாலை அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் USFDA அதிகாரப்பூர்வ நடவடிக்கை குறியீடு அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை அன்று பரிமாற்றங்களுக்கு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு செப்டம்பரில் USFDA 6 அவதானிப்புகளுடன் ஒப்சர்வேஷன்ஸ் படிவம் 483 வெளியிட்டது. அதிகாரப்பூர்வ நடவடிக்கை குறிக்கப்பட்ட அல்லது OAI நிலை என்பது ககிலாப்பூர் தொழிற்சாலை ஆட்சேபனைக்குரிய நிபந்தனைகள் அல்லது நடைமுறைகளை கொண்டுள்ளது. அதற்கு ஒழுங்குமுறை அல்லது நிர்வாக நடவடிக்கை தேவைப்படுகிறது.